வெல்கம் டு செஃப் டு டோட்டலுக்கு. எங்கள்கிட்ட கஸ்டமரில் சிலாக்கள் கேட்டிருந்தாங்க, இந்த மரங்கள் நாட்டிருக்கிறோம், வீட்டு தோட்டம் செஞ்சுக்கிறோம். அந்த வீட்டு தோட்டத்தில் காய்கள் பழங்கள் எல்லாமே காய்கள் பிஞ்சோடைய கொட்டுனுது, பூ கொட்டுனுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். அப்போ அவர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம்னு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்ல வாரீங்க? அப்படி மரத்திலிருந்து பூ பிஞ்செல்லாம் கொட்டுனுது, பழுக்கிறதுக்கு இடையில கொட்டுனுது, இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? பலவிதமான காரணங்கள் இருக்கு. ஒரு பிஞ்சு உதிர்வு ஏற்படுறது ஒரு 10-11 விதமான காரணங்களாக விடலாம். ஒன்று, போதிய அளவு நீர் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, போதிய அளவு மேலதிகமான நீர் அடிக்கலாம். உதாரணத்துக்கு முருங்கை மரத்தை எடுப்போம். முருங்கை மரம் பூக்க போதாமல் சொன்னால் பூக்க ஆரம்பித்தா நீர் பாய்ச்சறதை நிப்பாட்டும். அது மாதிரி தான் மாமரத்துக்கும் பூக்க தொடங்கினா அவசரமா நீர் பாய்ச்சறதை நிப்பாட்டும். நிப்பாட்டும். அது வரையில தண்ணி தேவை தானே, அது வாழ்றதுக்கு தண்ணி தேவை. அப்போ அது வாழ்ந்து கொள்றீங்க நேரம் நாங்கள் பூக்கிற காலங்களில் இது செய்யப்படும். சில தாவரங்களுக்கு அப்படி இல்லை, பூக்கிற நேரம் தண்ணி தேவை. இந்த மரக்கறி பயிர்கள் இருக்கி, உளுந்து கவுப்பிகள் இருக்கி, இவங்களுக்கெல்லாம் பூக்கிற நேரம் ஒரு தண்ணி தேவை. அப்போ அந்த தண்ணியில் தான் அது அதில் போதிய அளவு அந்த ஆகாரத்தை எடுத்து அது வாழுது, பூக்கிறதுக்குரிய ஆயத்தங்களை செய்யுது. அப்போ அதே மாதிரி போதிய அளவு நீர் பற்றாக்குறை, கூடிய அளவு நீர். அடுத்தது மகரந்த சேர்க்கையிலே பரிபூர்ணத்துவம் இல்லாமல் இருக்கிறது. அதை எப்படி நாம் சொல்கிறோன்னு சொன்னால், பூசணி கொடிகள் இருக்கு. பூசணி கொடிகள் பூக்கிற நேரம் ஆண் மகரந்த பூவை எடுத்து பெண் பூவில் தேய்ச்சி கொள்ளணும். அப்படி சேர்க்கிறதால அதில் மகரந்தம் நடக்குது. அதாவது அதை நாம செய்யணும். இப்போ பெரிய தோட்டமாக செய்கிறதா இருந்தால் அது வந்து காற்றடிக்கக்கூடிய சூழலில் அந்த மகரந்தம் காற்றுல போகும். அடுத்தது தேனீக்கள் அது வந்து குந்தி அந்த தேனை குடிக்கக்கூட ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு மகரந்தம் கடத்தப்படும். அப்போ போதிய அளவு மகரந்தம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அடுத்தது இது வந்து அந்த அந்த பொறிமுறைகள். அடுத்தது நோய் நம்பலங்கள், பங்கஸ் குணம் இருக்கும். அரும்பு அழுகிற நோய் ஒன்று, அரும்பு அழுகிறது. பங்கஸ் குணம் இருந்தாலும் அது எதால் ஏற்படுறதால அந்த நீர் அதிகமாக இருக்கிறதால அந்த பங்கஸ் குணம் வரும். அப்போ அந்த அரும்பு அழுகிற நோய்க்கு மருந்து நாங்கள் பயன்படுத்துவோம். சூடமோனஸ் அடித்தா காணும், ஓர்கானிக் இல்லைன்னா. அப்போ அந்த அரும்பு அழுகிற நோய் வரும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொன்னால் உஷ்ணம் கூட, காலநிலை மாற்றம். உஷ்ணம் கூட திடீரென்று குறும்பையிலேருந்து இதெல்லாம் கொட்டுணும், குறும்பட்டி கொட்டுணும். என்னடா அதில் சிச்சுவேஷன் ஓவர் டெம்பரேச்சர், கூடுதலான சூடு, உஷ்ணம், காலநிலை மாற்றம். அடுத்தது இன்னொரு பிரச்சனை இருக்கு, போதிய அளவு NPK இல்லாமல், போஷணம் அதுக்குரிய உரங்கள் இல்லை. போதிய அளவு NPK எங்கக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாஷ், இது மூணும் வீராசாரத்தில் இல்லாமல் இருந்தால் அதிகமாக அதுக்கு அந்த பிஞ்சுக்கு தேவையான உணவை இந்த வேர் எடுத்து கொடுக்க அதுக்கு ஆற்றல் இல்லாட்டி உடனடியாக கொட்டுவிட வைக்கும், மரம் காய கொட்டுவிட வைக்கும். அப்போ NPKயும் அதோட நுண்ணூட்ட சத்து குறைஞ்சாலும் அந்த இதை கொட்டுவிட செய்யும். அப்போ உரங்களாலேயும், அடுத்தது நீராலேயும், அடுத்தது வெப்பநிலையாலும், அடுத்தது பங்கஸ் குணத்தாலேயும் பிஞ்சு விடுறது வாய்ப்பு இருக்கு. இப்படி பல காரணங்கள் இருக்கு. இப்போ தென்னை மரத்தை எடுத்தாலே 20க்கு மேற்பட்ட காரணத்தால குறும்பட்டு கொட்டும். அதாவது ஒவ்வொரு மரங்களுக்கும் வித்தியாசமான அணுகுமுறையும் அது உணவெடுக்கிற முறையும் இருக்கு. அந்த உணவெடுக்கிற முறைக்கு ஏற்றாப்பல நாங்கள் என்ன செய்வோம்னா அதுக்கு பரிகாரம் சிகிச்சை செய்தோம்னா அதில் வெற்றி அடையலாம். இதுதான் அதில் அந்த மாடி தோட்டத்தில் இருக்கி நாங்கள் என்ன செய்யறோன்னு கேட்டால், அப்போ அவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த தண்ணிகள் பாய்க்கிற நேரம் இந்த உரங்களையும் சேர்த்து கொடுக்கும். மரத்துக்கு தேவையான உரங்களையும் சேர்த்து கொடுக்கும். இப்போ வளரும் பருவமாக இருந்தால் நைதர்சனை கூட்டி கொடுக்கும். காய்க்கிற பருவமாக இருந்தால் நைதர்சனை குறைச்சி கொடுக்கும், பொட்டாசி அதிகரித்து கொடுக்கும். அப்போ இந்த வீராசாரம் அதை விளங்கியிருக்கணும். அப்போ நைதர்சனை நெடுக கொடுத்து கொடுத்தா அது வளர்ச்சியை மட்டும்தான் மேல் நோக்கி கொண்டு போயிருக்கும். காய்ச்சாலும் காயை உருதி தள்ளி விட்டு போட்டு வளரதான் பார்க்கும். சரிதானே. அடுத்தது இன்னொரு காரணம் இருக்கு, சொக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது காய்க்க வைக்கிறதுக்கு. சொக் ட்ரீட்மெண்ட்டா
இப்போ தண்ணி அடித்து கொண்டிருக்கக்குள்ள இப்போ தேசிய காய்ச்சலண்டா அவருக்கு தண்ணி அடிக்கப்படாது. அண்ணா இன்னும் வாடி மடிய போகுதுன்னு சொல்லும் காலம்பரையில் தண்ணி அடிக்கப்படாது. அப்போ தண்ணி அடிக்காம நல்ல ஒரு சிஸ்டமே அது. இப்படி கணக்கு முறையது. மாமரத்துகளுக்கு பழைய ஆக்கள் செய்வாங்க, கொத்துவாங்க வேற பட்டையை கொத்தி அதில் உணர்வுக்கு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. அது சொல்லி ஷாக் ட்ரீட்மெண்ட் சொல்லி இப்படி தண்ணியை கொடுக்காம தடுக்கிறதால அடுத்தது மரத்துக்கு அசௌகரியத்தை உருவாக்குறதால அடுத்தது அது உயிருக்கு ஆபத்து என்று செல்லக்கூடிய அளவுக்கு உணர்வுகளை ஏற்படுத்துறது. இப்போ பீக்க முடிய எடுத்து வச்சுக்கிட்ட நெட்டுப்பத்தில் போய்கொண்டே இருக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவரை துளிரை நாங்கள் ஒரு கிள்ளி விடுறோம். 3 தரம் இப்படி கிள்ளக்குள்ள அதுக்கு ஒரு ஹோமோன் சுரந்து நமக்கு இதுக்கு பிறகு வளர வாய்ப்பு இல்லை, நாங்கள் அடுத்த சந்ததியை உருவாக்கணுங்கிற உணர்வு அதுக்கு ஏற்படும். இதை சொல்றேன். அப்போ அப்படி செய்யக்குள்ள அது மலமலண்டு பெண் பூவை பூக்கும், இல்லாட்டி ஆண் பூவோட அது போய்கொண்டே இருக்கும். இப்படியான சில நுட்பங்கள் இருக்கு. அதை அந்த மாடி தோட்டக்காரர்கள் அதுக்கு ஏற்றாப்புல அதை பராமரிக்கணும். தேவைப்படக்குள்ள எங்களை ஆலோசனையும் கேட்டு நீங்கள் வெற்றி பயனடையலாம். நன்றி 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 நன்றி. என்னென்னு சொன்னால் இப்போ இப்படியான பிரச்சனைகள் நம்ம சாதாரணமாக நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நார்மலாக கடந்து போகிற சில விஷயங்களான். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதால் நம்மளோட பயிர்களோ நம்மளோட தாவரங்களோ சரியான விளைச்சலை கொடுக்காம இருக்குது. அதனால் இப்படியான விஷயங்களை நம்ம தேடி படித்து கொள்ளணும். இப்போ இந்த விஷயத்த எவ்வளவு கால அனுபவத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை நம்ம லேசாக எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதனால் உங்களுக்கும் ஏதாவது விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணி கேளுங்க. உடனே சொல்லாட்டியும் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய ஒரு ஆவணத்தை நாங்கள் என்ன செய்வோம் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நன்றி.